ஆதியாகி நின்று சுத்தமும் பலித்து வந்து போதியாத போதகத்தை போதுகின்ற பூரண வீதியாக ஓடி வந்து விண்ணடியில் கூடு போய் ஆதிநாதன் நாதன் என்று அனந்த கால புள்ள பூரணமாகிய சோதியில் ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரியாக நின்றது எது எனவும் எனக்குள் பரிசுத்தமான இடம் எது எனவும் காட்டி எனக்கு யோகா தியானம் செய்யும் முறைகளையும் போதித்து உபதேசித்த மேகுருநாதனே, வாசியோகத்தினால் குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டின் வீதி வழியாக மேலேறி சகஸ்ரதலத்தில் அடைந்து வெளியாக விளங்கும் இடத்தின் அடியில் சென்று சேருகின்றது. இங்கே சோதியாகவும் நாதமாகவும் ஆதியாகவும் ஈசன் அனாதியாக எப்பொழுதும் இருக்கின்றான் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார்.